இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் 52 தேர்ட் ஃப்ளோர் 3B ராம் தர்பார் ஸ்டர்லிங் ரோட் நுங்கம்பாக்கம் சென்னை 6,34,000. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் 300க்கும் மேற்பட்டோர் தூய்மை பணியாளராக பணியாற்றுகின்றனர். இவர்கள் பகல் இரவு நேரங்களில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்பொழுது உளுந்தூர்பேட்டை பகுதியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் பேருந்து நிலையம், விருத்தாச்சலம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் குப்பை அள்ளும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கொட்டி கிடக்கும் குப்பைகளை எவ்வித பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் வெறும் கைகளால் குப்பைகளை அள்ளிக்கொண்டு தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் ஒளி எதிரொலிக்கும் ஜாக்கெட்டுகள், கையுறைகள் ஆகியவை வழங்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் பேருந்து, கனரக வாகனங்கள் செல்லும் சாலையில் பணியாற்றும் போது எச்சரிக்கை அறிவிப்புகள் இல்லாமல் பணி செய்து வருகின்றனர். இதனால் இவர்கள் மீது வாகனங்கள் மோதி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காமல் தூய்மை பணியில் ஈடுபடுத்தும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உளுந்தூர்பேட்டையில் இருந்து ரிப்போர்ட்டர் சுரேஷ். சமீபத்தில் பெய்த மழையில சிறு சிறு மழையாக இருந்தாலும் கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல நகரங்களா இருக்கிற கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை நகராட்சியில வேலை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில தங்களுடைய பணியை உயிரை பணையும் வைத்து செய்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா மக்கள் கூடும் இடங்களான மணிக்கூண்டு, விருத்தாச்சலம் ரோடு, சேலம் சந்திப்பு, பேருந்து நிலையம் ஆகிய இடங்கள்ல அதிக அளவு குப்பைகள் என்பது தேங்குது. இத அந்த துப்புரவு தொழிலாளர்கள் தன்னுடைய கையுறை இல்லாம, எந்த பாதுகாப்பு இல்லாம, ரெயின் கோட் இல்ல, காலில் போட்டுக்க ஷூ இல்லாம ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில அவங்களுடைய பணி என்பது இருக்குது. உடனடியாக கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகமும் உளுந்தூர்பேட்டை நகராட்சி நிர்வாகமும் துப்புரவு தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்கும் வரையில் அவர்களுக்கு தேவையான இந்த கையுறை, ஷூ, ரெயின் கோட் போன்றவர்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.